அறிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஜயகாந்த் உடலுக்கு வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் இறுதி அஞ்சலி. 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் விஜயகாந்த் உடல் நல்லடக்கம். அரசின் நிவாரண உதவிகள் 100% மக்களை சென்றடைய வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். தென் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். நாடாளுமன்ற அத்துமீறல் வழக்கில் கைதான 6 பேரிடம் உண்மை அறியும் சோதனை நடத்த வேண்டும். பாட்டியாலா சிறப்பு நீதிமன்றத்தில் டெல்லி காவல்துறை மனு தாக்கல். விரிவான செய்திகள். உடல்நலக் குறைவால் மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலக வளாகத்தில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் காலை 6:30 மணியளவில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் விஜயகாந்த் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இதன் பின் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு விஜயகாந்தின் உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு விஜயகாந்த் உடலுக்கு பொதுமக்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நடிகர் விஜய் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியதால் விஜயகாந்த் உடல் நேற்று பொதுமக்களின் பார்வைக்காக சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டது. அப்போது விஜயகாந்த் உடலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள், தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தினர். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா, முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மக்கள் நீதி மய்ய தலைவர் நடிகர் கமல்ஹாசன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மேயர் பிரியா, நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து பிற்பகல் விஜயகாந்த் உடல் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் திரண்டு மலர் தூவி கண்ணீருடன் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்தின் உடல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே கடக்கும் போது வானில் கருடன் 3 முறை வட்டமிட்ட காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. விஜயகாந்தின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்கு பொதுமக்களுக்கு அனுமதிக்காத நிலையில் இறுதிச் சடங்கினை காண பொதுமக்களுக்கு தேமுதிக அலுவலகம் முன்பு LED திரைகள் அமைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் கேப்டன் விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி நிகழ்வில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். நிகழ்வில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை, முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகள் வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதி கனமழையாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற நிலையில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் தற்போதைய கள நிலவரத்திற்கு ஏற்ப பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் அரசின் நிவாரண உதவிகள் 100% மக்களை சென்றடைய வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். இதற்கிடையே தமிழகத்தில் சமூக நீதி காக்க சாதிவாரி கணக்கெடுப்பை அரசே நடத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து கோரிக்கை கடிதத்தினை வழங்கினார். கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதாக அப்பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் புகைக்குண்டு வீச்சு தொடர்பாக கைதான 6 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் மக்களவைக்குள் 2 பேர் அத்துமீறி புகுந்து வண்ண புகைக்குண்டுகளை வீசிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் மக்களவைக்குள் அத்துமீறி புகுந்ததாக சாகர் சர்மா, மனோரஞ்சன் மற்றும் அமோல் தன்ராஜ் ஷிண்டே, நீலம் தேவி, லலித் ஜா மற்றும் மகேஷ் குமாவத் ஆகியோரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் 6 பேரிடமும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்துவதற்காக டெல்லி கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி ஹர்தீப் கவுர் முன்னிலையில் விசாரணையின் போது அரசு தரப்பு வக்கீல் நாடாளுமன்ற அத்துமீறல் திட்டமிட்ட தாக்குதல் குறித்து உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதையடுத்து வழக்கு 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 797 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் JN1 என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. நாடு முழுவதும் கடந்த 26ஆம் தேதி நிலவரப்படி JN1 வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 109ஆக அதிகரித்ததாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் 2 பேருக்கும், தமிழ்நாடு, புதுச்சேரியில் தலா ஒருவர் என மொத்தம் 5 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் தற்போது கொரோனா பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 4091ஆக அதிகரித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உலக சுகாதார நிறுவனமும் அறிவுறுத்தியுள்ளது. மகரவிளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்பட உள்ளது. சபரிமலையில் 41 நாட்கள் நடைபெறும் வருடாந்திர மண்டல பூஜை காலம் கடந்த புதன்கிழமை நிறைவடைந்ததை அடுத்து கோவில் நடை சாத்தப்பட்டது. இந்நிலையில் மகரவிளக்கு பூஜைகளுக்காக ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் இன்று திறக்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் தெரிவித்துள்ளது. அதேபோல் மகரவிளக்கு பூஜை என்று சுவாமி ஐயப்பனுக்கு திரு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெறும் என்றும் ஜனவரி 20ஆம் தேதி வரை கோவில் நடை திறந்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. முன்னதாக மண்டல பூஜை தினமான கடந்த புதன்கிழமை அன்று ஐயப்பனுக்கு புனிதமான தங்க அங்கி அணிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஜனவரி 4, 11, 18, 25 ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூரிலிருந்து காலை 5:15க்கு புறப்பட்டு நாகர்கோவில் நோக்கி செல்லும் வந்தே பாரத் வாராந்திர சிறப்பு ரயில் அதே நாள் பிற்பகல் 2:10 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே தேதிகளில் மறு மார்க்கமாக நாகர்கோவிலில் இருந்து பிற்பகல் 2:50 மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் செல்லும் வந்தே பாரத் வாராந்திர சிறப்பு ரயில் அதே நாள் இரவு 11:45 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 21 பேர் காயமடைந்த நிலையில் 14 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார். மணப்பாறை அருகே திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் காரணிப்பட்டி விலக்கு அருகே சென்ற ஈச்சர் லாரி சாலையோரம் நின்றிருந்த தனியார் பேருந்தை முந்தி செல்ல முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த அரசு பேருந்து மீது மோதியது. இதில் ஈச்சர் லாரி ஓட்டுநர் ரத்னம் மற்றும் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட பேருந்தில் பயணித்த 21 பயணிகள் காயமடைந்தனர். இவர்களை மீட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் ஸ்ரீதர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மணப்பாறை மருத்துவமனையில் முதலுதவிக்கு பின் கவலைக்கிடமாக இருந்த 3 பேர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து காவல் கண்காணிப்பாளர் ராமநாதன் தலைமையிலான காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவரை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொன்னாபுரம் சத்யராஜ் நகரைச் சேர்ந்த நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த செங்கோட்டை மற்றும் அவரது நண்பர் குமார் இருவரும் ஊசி பாசி தயாரித்து ஊராக கொண்டு சென்று விற்பனை செய்து வருகின்றனர். இருவரும் குருவிகளையும் பறவைகளையும் உண்டுவில் கொண்டு வேட்டையாட
வெளியூர் செல்வது வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் உடுமலையை அடுத்துள்ள தாந்தோணி குமாரபாளையம் பிரிவு பகுதியில் காடை குருவிகளை வேட்டையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த பகுதியில் வசிக்கும் சிலர் சேவல் திருடர்கள் ஊருக்குள் புகுந்து விட்டதாக கூறி இருவரையும் மரத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். இதில் செங்கோட்டை, குமார் இருவரும் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த செங்கோட்டை என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்த உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறை இது தொடர்பாக தாந்தோணியைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் 3 நபர்களை தேடி வருகின்றனர். மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்துக்கு தமிழ்நாடு முழுவதும் அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் பல்வேறு முறையில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரம் பகுதியில் தேமுதிக சார்பில் அவரது உருவப்படத்திற்கு கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அவனியாபுரம் பகுதியில் தேமுதிக செயலாளர் செந்தில், 100வது வட்ட செயலாளர் வெற்றி, முருகேசன், தவமணி ஆகியோர் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர். மயிலாடுதுறையில் அவரது ஆன்மா சாந்தி அடைய 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதேபோல் அறம்சை அறக்கட்டளையினர் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே விஜயகாந்த் உருவ பேனர் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ஈரோடு பேருந்து நிலையம் அருகில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் எஸ். ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருவண்ணாமலை அடுத்த மல்லவாடி கிராமத்தில் உள்ள அரசு தொழு நோயாளிகள் மறுவாழ்வு இல்லத்தில் சமூக சேவகர் மணிமாறன் தலைமையில் கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தொழுநோயாளிகள் அனைவரும் கண்ணீர் மல்க ஒப்பாரி பாடல்களை பாடியும், கேப்டன் விஜயகாந்த் ஆன்மா சாந்தி அடையவும் சிவபுராணங்கள் பாடியும் அஞ்சலி செலுத்தினர். நெக்ஸ்ட், நெல்லை மாவட்டம் முழுவதும் உள்ள 796 நியாய விலை கடைகள் மூலம் 5,04,357 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதி பெய்த அதி கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் சென்று பெரும் சேதம் ஏற்பட்டது. வெள்ள சேதங்களை பார்வையிட நெல்லை வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிக பாதிப்புள்ள இடங்களுக்கு 6,000 ரூபாயும், குறைந்த பாதிப்புள்ள பகுதிகளுக்கு 1,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்தார். அதன்படி நேற்று காலை முதல் நிவாரணத் தொகை வழங்கும் பணி தொடங்கி நடந்து வருகிறது. மாவட்டத்தில் 796 கடைகள் மூலம் 5,04,357 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் குறிப்பாக 3,40,552 அட்டைதாரர்களுக்கு 6,000 ரூபாயும், 1,63,705 பேருக்கு 1,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாநகர் மாவட்ட மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் காந்தி நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நிதி, மாநகர் மாவட்ட மதிமுக மற்றும் திலீபன் மன்றம் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் சமத்துவ பொங்கல் விழா, பனியன் தொழிலாளர் சங்கம் அமைப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் மின்சார நிலை கட்டணம், பீக்கவர் கட்டண உயர்வு உள்ளிட்ட தமிழ்நாடு மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் 5 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் நேமிநாதன், மாநகர் மாவட்ட செயலாளர் ஆர் நாகராஜ், மாநகர் மாவட்ட பொருளாளர் சண்முக சுந்தரம், துணை செயலாளர்கள் குமார், தாமோதரன், பூபதி, தமயந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறை சார்பில் ஏற்பாடு செய்திருந்த குறைதீர்வு கூட்டத்தில் கோட்டாட்சியர் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் யாரும் வராததை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வட்டாட்சியர் பழனிசாமி மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குளத்தில் தவறி விழுந்த சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாலாஜா பகுதியை சேர்ந்த வேதகுமார் பிரசாந்தினி தம்பதியின் மகன் லக்ஷன் என்பவர் பூண்டி மகான் குளத்திற்கு அருகே விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக குளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி தனியார் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில்
காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, மின்சார வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர். இதில் பொதுமக்கள் தங்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர். பெரும்பாலான மனுக்கள் முகாமில் தீர்வு காணப்பட்டது. பிறகு மனுக்கள் 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த 13 வயது சிறுவனின் உடல் உறுப்புகளை மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. ஆம்பூர் அடுத்த கொல்லக்கோட்டை பகுதியை சேர்ந்த சவுந்தரராஜன், தனலட்சுமி தம்பதியர்களின் 13 வயது மகன் சந்தோஷ் கடந்த 28ஆம் தேதி விபத்தில் உயிரிழந்தார். உயிரிழந்த சந்தோஷின் இதயம் மற்றும் நுரையீரல்கள் சென்னையில் உள்ள MGM மருத்துவமனைக்கு, கல்லீரல், சிறுநீரகம் ராணிப்பேட்டை CMC மருத்துவமனைக்கும் தானமாக செய்ய அவரது குடும்பத்தினர் முன் வந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து டிராக்டர் சக்கரத்தில் சிக்கி ஆம்பூர் அடுத்த பாலூர் பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் வெங்கடேசன் உயிரிழந்தார். மேலும் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் அருகே இருந்த விஜயகுமார் என்பவரின் நிலத்தில் போடப்பட்டிருந்த கொட்டகையை இடித்துக் கொண்டு அங்கிருந்த 100 அடி கிணற்றில் கவிழ்ந்து மூழ்கியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வெங்கடேசனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் இந்திய உணவு கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக 1.5 கோடி மோசடி செய்த ராஜ்குமார் என்ற வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் ராஜ்குமார் அரியலூர் மாவட்டத்தில் இதுபோன்று பல பேரிடம் இந்திய உணவு கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு போலி பணி நியமன ஆணை வழங்கி ஏமாற்றியும் பணத்தை திருப்பி கேட்டால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியுள்ளது தெரிய வந்துள்ளது. கோவையின் மாபெரும் உணவு திருவிழா ஜனவரி 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக கோவை மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆண்டுதோறும் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் என்னும் உணவு திருவிழாவின் 6வது பதிப்பாக இந்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற உள்ளதாக கோவை மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் KA ராமசாமி தெரிவித்துள்ளார். ஒரு சின்ன கடை, சின்ன ரெஸ்டாரண்ட்ல இருந்து பெரிய மல்டி லெவல் ரெஸ்டாரண்ட், 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாருமே இதில் இது பண்ணுறாங்க. கம்மிங் ஜான்வரி 2024 5, 6, 7 இந்த ப்ரோக்ராம் நடக்குது. டிக்கெட்ஸ் வந்து நாளையிலிருந்து எல்லா ஹோட்டல்ஸ், மேஜர் ஹோட்டல்ஸ்லேயே கிடைக்கும். ஈவெண்ட் அன்னைக்கு அங்கே 3 மணிலேருந்து டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். கார் பார்க்கிங் இதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 5 வயது மாற்றுத்திறனாளி பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துர்கா என்ற 5 வயது மாற்றுத்திறனாளி பெண் குழந்தை நாற்காலியில் இருந்து கீழே விழுந்து தலையில் பலத்த காயமடைந்ததாக அவரது பெற்றோர்கள் மோகன், ஜீவிதா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த போது துர்கா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். குழந்தையின் உடம்பில் காயங்கள் இருப்பதால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூரில் நடைபெற்ற மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் அரசின் திட்ட பணிகள் மக்களுக்கு சென்று சேர விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 5,910 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 280 ரூபாய் குறைந்து 47,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 79 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 79,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 5 நாள் பயணமாக கடந்த 25ஆம் தேதி ரஷ்யா சென்ற ஒன்றிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு ரஷ்ய துணை பிரதமரும் தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சருமான டெனிஸ் மந்துரோவை சந்தித்து பொருளாதார விவகாரங்கள் குறித்து கலந்து ஆலோசித்தார். இந்நிலையில் அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று அதிபர் புட்டினை அவருடைய அரசு மாளிகையான கிரெம்ளினில் சந்தித்தார். அப்போது பிரதமர் மோடியின் கடிதத்தை அவரிடம் நேரடியாக ஒப்படைத்தார். அதனை பெற்றுக்கொண்ட அதிபர் புட்டின் தற்போது நடந்து வரும் உலக பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுடனான பாரம்பரிய நட்புறவு முன்னேற்றம் அடைந்து வருவதாக தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், பிரதமர் மோடியின் நிலை ரஷ்ய அரசுக்கு தெரியும். இந்த பிரச்சனையில் உள்ள சிக்கல்கள் குறித்து மோடியிடம் பல முறை தான் பேசியிருப்பதாகவும் இப்பிரச்சனைக்கு அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் அவர் தீர்வு காண விரும்புகிறார் என்பதையும் அறிவதாக கூறினார்.
மேலும் தற்போதைய பிரச்சனைகள் குறித்து கலந்து ஆலோசிக்கும் வாய்ப்பை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக கூறிய புதின், பிரதமர் மோடி ரஷ்யா வருகை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விஜயகாந்த் உடலுக்கு வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் இறுதி அஞ்சலி. 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் விஜயகாந்த் உடல் நல்லடக்கம். அரசின் நிவாரண உதவிகள் 100% மக்களை சென்றடைய வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். தென் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். நாடாளுமன்ற அத்துமீறல் வழக்கில் கைதான 6 பேரிடம் உண்மை அறியும் சோதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம்